குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆளில் நின்று இதை பார்த்து அந்த திருடனுக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, இவங்க எல்லாரையும் எப்படியாவது டைவர்ட் பண்ணி அமுச்சு விட்டுட்டு அந்த பத்திரத்தை எடுத்து அந்த விஜய்க்கு மூஞ்சில் விட்டு தெரிஞ்சு காசு வாங்கி போய் நம்ம தங்கச்சி எப்படியாவது நல்லபடியாக காப்பாற்றினோம் ஆப்ரேஷன் பண்ணின்னு நினச்சிக்கிறாரு மனசுக்குள்ளே. அப்புறம் அவங்க வந்து போகிறாரு. வாங்க குருஜின்னு எல்லாருமே சந்தோஷமாக உட்கார வைக்கிறாங்க. குருஜி என்னாச்சு எல்லாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னா, சும்மா தான் எங்கள் வீட்டுக்கு வாரிசு வர போதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்மணி அப்படியே சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்து, நீ பண்ணதுலேயே நல்ல காமெடி தாண்டா, இனிமேல் இந்த மாதிரி நிறைய பண்ணி எங்கள் அக்கா சந்தோஷமாக சிரிக்கணும்ல அப்படின்னு மாறன் கிட்ட வீரா சொல்ல, உங்கள் அக்காக்காக ஒன்றும் பண்ணல, என் மச்சானுக்காக, மச்சான் தானே பிறக்க போகிறாரு அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுருக்காங்க. சரி சரி, இதே மாதிரி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் ஒருத்தர் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு இது வந்து வச்சிட்ருக்கீங்க, மறைச்சி வச்சிட்ருக்கீங்கன்னு சொல்கிறாரு குருஜி. நாங்கள் எதுவும் மறைச்சி வைக்கலையே, இல்லை அண்ணன் தம்பிங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு வந்து ரகசியம் மறைச்சி வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவொன்னே வந்துட்டு எல்லோரும் கம்முன்னு அமைதியாக, எப்படி குருஜின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட்டரை வந்து கேட்க, எல்லாருக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு ரகசியம் இருக்கும், நமக்குள்ளே கூட இருக்கும்ல, அதை தான் வந்துட்டு சொன்னேன். அவங்க அதை நினச்சி அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிங்க் பண்ணி எல்லாம் ஒரு குத்து மதிப்பாக அடிச்சு விடுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு நான் பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், நான் சொல்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்க பத்திரம் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. பத்திரம்லாம் எதுக்கு சாமி அப்படின்ட்டு இவர் கேட்க ராகவன். அதுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் அதெல்லாம் வச்சு தானே முன்னேறி வந்தீங்க, அதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் மேலும் உயரத்துக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அவர் வந்து டென்ஷனில் வந்துட்டு ரூமில் உட்காந்து தம் அடிச்சிட்ருக்காரு. அந்த குருஜியாக வந்தவர் இதை வந்துட்டு மாறன் பார்த்துறாங்க. இவன் திருட்டு பையனா, எனக்கு எவ்வளோ இது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அப்போ கரெக்டாக வீரா வந்துட்டு வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு திருடன் ஜாக்கிரதைன்னு ஒரு போஸ்ட் ஓட்டிருக்காங்க. அதில் வந்துட்டு இவரோட மூஞ்சை மட்டும் மறைச்சிட்ருக்கு. கரெக்டாக இவரோட ஃபோட்டோவை தான் இருக்குது. மூஞ்சை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வராங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு மாறன் வந்து இந்த மாதிரி அவன் சீக்ரெட் அடிச்சிட்ருக்கான், அவன் கண்டிப்பாக உண்மையான குருஜி கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்ல, எனக்கும் அதான் தோணுச்சு, அவன் வந்துட்டு குருஜி கிடையாது, திருடன் தான், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் காமிச்சா, கண்டிப்பாக இவன் தான், இவனை இப்போவே பிடிச்சி போலீஸில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் போகிறான்னு பார்க்கணும், அதுவும் இல்லாமல் அவன் எப்படியாப்பட்டவன் என்ன ஏதுன்னு தெரியாது, நம்ம பார்த்துக்கலாம் இரு அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துக்க சொல்கிறாங்க வீரா ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கானா அப்போவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இங்கே அந்த குருஜி வந்துட்டு எல்லாரையும் மயங்க வச்சுட்டு அப்புறமா அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துணுன்னு பிளான் போடுறாரு. அதனால் சாம்பிராணியில் வந்துட்டு நீ நான் சொல்கிற பொடியை வந்துட்டு கலந்து போட்டுரு, எல்லாரும் அதை சுவாசிச்சுட்டு மயங்கிடுவாங்கன்ற மாதிரி குருஜி வந்துட்டு அவங்க சீடர்கிட்ட சொல்லிடுறாங்க. சரின்னு அவரும் வாங்கிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அங்கே பூஜை நடக்குது. விஜயும் வந்து உட்கார செம்ம கடுப்பாயிடுறாங்க. பிருந்தா இவெல்லாம் எதுக்கு நம்ம வீட்டு பூஜையில் உட்காரான்னு கடுப்பு வராங்க, விடு அப்படின்ற மாதிரி வள்ளியும் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வீரா வந்துட்டு பிருந்தா கிட்டே ஒரு பொடி கொடுக்குறாங்க. இதை வந்துட்டு அவர் வச்சுட்ருக்க திருநீரோடு சேர்த்து கலந்துட்டு, அங்கே திருநீர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்காதான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குக்கான்னு சொல்கிறாங்க, நான் சொல்கிறது செய்ய, இது அவருக்கு தெரியாத மாதிரி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி போய் கலந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிளானோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட் இதுவில் பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு அந்த பத்திரத்தை வந்துட்டு எல்லாரையும் மயக்கம் போட வச்சுட்டு அடிச்சிடுறாங்க. நம்ம சொத்தெல்லாம் ஆட்டி போட்டான், எல்லாத்தையும் இது பண்ணி போயிட்டான் அப்படின்ற மாதிரி வீரா மாறன் புலம்ப ஆரம்பிக்கும். அவ்வளோதான் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் ஆனால் அவரே வந்து நிற்கிறாரு. வீட்டுக்கு வந்துட்டு நான் திருடினது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து கொடுத்துறாங்க. டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி எல்லாம் சரியாக இருக்குன்னு பார்த்துட்டு, அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணிட்டு அவனுக்கு போலீஸில் பிடிச்சிக்கணும்னு எல்லாம் சொல்ல, வீரா வந்துட்டு இல்லை அவர் வந்துட்டு தங்கச்சிக்காக தான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்லிட்டு இருப்பாரு தங்கச்சியோட ஆப்ரேஷனுக்காக தான் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு. அவர் தான் ஒத்துக்கினார்ல, அப்புறம் என்ன, நம்ம அந்த ஆப்ரேஷன் செலவை நம்மளே எடுத்துக்கலாம், அவங்க தங்கச்சி இது உயிரை காப்பாற்றின மாதிரியும் இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ராமச்சந்திரனும் சரி ஓகே நல்ல விஷயந்தான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், இதெல்லாம் பண்ண சொன்னது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜயோட பேரை அவர் சொல்கிறாரா இல்லையான்றதை பொறுத்துன்னு பார்க்கலாம். விஜய் டென்ஷனாக முடிச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.